ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரெஸ்பிரேஷன் சாப்டரை வந்து அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாரிலாம் பார்க்கலாம். ஸோ எப்படிலாம் படித்தா ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இது 2 பார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அனாரோபிக் ரெஸ்பிரேஷன் அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலார் ரெஸ்பிரேஷன்லேருந்து ஸோ பர்டிகுலர் இந்த பாயிண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ஸ் த மெக்கானிசம் ஆஃப் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் பார்ட் மெட்டீரியல்ஸ் வித்தின் தி செல் ஆஃப் ரிலீஸ் எனர்ஜி அண்ட் ட்ராப்பிங் ஆஃப் தி எனர்ஜிஸ் ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி. சிம்பிள் திங் தான், ஜஸ்ட் ரிமெம்பர் மட்டும் பண்ணிக்கோங்க. பிரேக்கிங் ஆஃப் சிசி பாண்ட் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் த்ரூ ஆக்சிடேஷன் வித்தின் தி செல்ஸ் அண்ட் லீடிங் டு தி ரிலீஸ் ஆஃப் கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இட்ஸ் கால்ட் ரெஸ்பிரேஷன். ஒன்றும் இல்லை, இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கம்ப்ளீட் சாப்டரில் லைக் குளுக்கோஸ் இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸை கம்ப்ளீட்டாக C6 இருக்கும்ல, C6H12O6 அது எல்லாத்தையுமே ஃபைனலாக CO2 கன்வெர்ட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இது வந்து ஓவராலாக என்னென்ன ஸ்டெப்ஸில் வந்து ஒவ்வொரு விதமாக நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். இது சின்ன பாயிண்ட்டு. ஸோ ஏடிபி ஆக்ட் அஸ் எனர்ஜி கரன்சி ஆஃப் தி செல். இதான் சின்ன விஷயம் தான், மோஸ்ட் எல்லாருமே படிச்சிருவீங்க. ஸோ அது வேணாம். ஸோ வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்? ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட்னா எந்த அந்த ஆர்கானிக் மெட்டீரியல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரில் நம்ம குளுக்கோஸ் வச்சு தான் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஹியர் குளுக்கோஸ் ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட். அதேமாதிரி வந்து குளுக்கோஸ் இருக்கலாம், சுக்ரோஸ் இருக்கலாம், ஃப்ரக்டோஸ் இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். அந்த எந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகுதோ அதுதான் வந்து ரெஸ்பிரேட்டரி சப்ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டூ பிளான்ட் வந்து ப்ரீத் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், பிளான்ட் வந்து ப்ரீத் பண்ணும். பிளான்ட்ஸ் ரெக்வயர் ஆக்சிடேஷன். ஸோ ஆனால் லைக் அனிமல்ஸ் மாரி கிடையாது. ஸோ வெரி 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 மினிமல் அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து தெரியும். வி நோ தட் பிளான்ட்ஸே ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதே ஆக்சிஜனை வந்து பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும், ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்க்கு பண்ணிக்குவோம். ஸோ அன்லைக் அனிமல்ஸ் ஹேவ் நோ ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் இது நாம வச்சுக்கோங்க ஃபார் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச், பட் தே ஹேவ் அ ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசல்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ். ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ்ன்னு சொன்னால் எதுவுமே கிடையாது. ஓகே, அதாவது லங்ஸ் மாரி லங்ஸோட ப்ராசஸ் வந்து இந்த ஏரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் லங்ஸோட வேலை. அது தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். பிளான்ஸ்க்கு வந்து அந்தமாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் எதுவுமே கிடையாது. அது தவிர வந்து அதுங்கிட்ட ஸ்டொமேட்டா அண்ட் லென்டிசெல்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து இருக்குது. Okay, so there are several reasons why plants get along the spectrum. For each plant takes part their own gases exchange. So very important. Each plants a very little amount of gases மட்டும் தான் வந்து வேறு பிளான்ஸ் பார்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ பிளான்ஸ் do not present a great demands for gases எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ரிமெம்பர் மட்டும் பண்ணினா போதும். ஸோ ரூட் ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் ரெஸ்பிரேட் at the rates far lower than animals. So only during photosynthesis a large volumes of gases exchange and each leaf is well adapted to take care of their own needs during these periods. So availability of the O2 is not a problem in these cells. The O2 is related within the cells. அப்புறம் வந்து then அதுக்கப்புறம் இங்கே each living cell in the plants is located quite close to the surface of the plants. So we know that அந்த ஸ்பெஷலைஸ்டாக வந்து இப்போ அந்த ஏர் இருக்குன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் மாரி எதுவுமே கிடையாது. அந்த ஏரை வந்து நம்ம உடம்புல எப்படி அந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ பிளட் வெசல்ஸ் வெயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஏர் அந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸை வந்து ஆர்கன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் அப்படி ஏதாவது பிளான்ஸ்க்கு இருக்கான்னா இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா ஓவராலாக பிளான்ஸோட த்ரூ அவுட் த பாடி வந்து அந்த ஒரு அதாவது அந்த கேஸஸ் எக்ஸ்சேஞ்சஸை வந்து பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து மெயின்லி லீவ்ஸ்லாம் வந்து டேக் கேர் எடுத்துப்போம். அந்த லீவ்ஸை தவிர்த்து ஒரு சில அதோட ஸ்டெம்லலாம் வந்து அந்த பார்க் செல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ செல்ஸ் அதோட ஸ்டெம்லலாம் பார்த்தீங்கன்னா லென்டி செல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லென்டி செல்ஸ் வந்து வழியாக கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அதுவே தான். ஸோ ஈச் லிவிங் செல்மே வந்து ஓரளவுக்கு குவைட் க்ளோஸ் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி பிளான்ஸ் அண்ட் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் லீவ்ஸ். இது வந்து நம்ம பிளான்ட் அனாட்டமி சாப்டர்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு பர்டிகுலர் திங். இந்த செகண்டரி க்ரோத் இருக்குல்ல, ஸோ அந்த கான்செப்டில் இந்த விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. In stems, living cells are organized in thin layers inside the beneath of the bark. They also have opening called lenticels. Adedhaan. Okay, so next one, this is also facilitated by loose packing of parenchyma cells and stems, leaves, interconnected network of hair spaces which provide interconnected. So in America கூட அந்த loose packing of parenchyma cells தான் வந்து ஒரு நெட்வொர்க்காக வந்து இன்டர்கனெக்ட் பண்ணிக்குது hair spaces. So energy most which given out as a heat. Remember. ஸோ அதேமாரி C6H12O6 gives 6CO2 அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, தென் அதுக்கப்புறம் இந்த சின்ன நோட் பாயிண்ட்டு இன் ஜெர்மினேட்டிங் சீட் இனிபிஷன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ எனர்ஜி ரிலீஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஹீட். எனர்ஜி ரிலீஸ் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதை ஒன்று ரிமெம்பர் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் இதில் சின்ன விஷயம் தான் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டாலே போதும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக கிளைகாலிசிஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் மோஸ்ட் அன்ஈஸி டாபிக் சொல்லுவேன். ஸோ ஆல் லிவிங் ஆர்கனிசம் contain enzymatic machinery in a partially oxidized glucose without the help of oxygen. This breakdown is glucose to pyruvic acid. It's called glycolysis. ஆஃபாக வந்து லைக் இது வந்து எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா
இந்த கிளைகாலிசிஸ், அதாவது அன்அரபிக் ரியாக்ஷனில் மொத்தம் 2 டைப்ஸ் வரும். ஒன்று கிளைகாலிசிஸ். ஆஃப்டர் கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெர்மெண்டேஷன். இது ரெண்டுமே அன்அரபிக் ப்ராசஸ். இந்த 2 ப்ராசஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்கானிசம்ஸ்லையுமே இருக்கும். ஃபார் சிம்பிள் ஆர்கானிசம் லைக் சிங்கிள் செல் ஆர்கானிசம் லைக் பாக்டீரியாவிலேருந்து நம்மள மாரி இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆர்கானிசம்ஸ் வரைக்குமே வந்து எல்லா ஆர்கானிசம்ஸ்லையும் இருக்கக்கூடியது வந்து இந்த கிளைகாலிசிஸ் அன்அரபிக் ரியாக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, we know that குளுக்கோஸ் C6H12O6 இந்த குளுக்கோஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த குளுக்கோஸ் வந்து C6 இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து C3 காம்பவுண்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது C6 இருக்கிறது வந்து C3, அதாவது பைருவிக் ஆசிட் விச் இஸ் C3, அதுவும் வந்து கம்ஃபர்ட் ஆகும். லைக் வந்து பார்ஷலி ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த குளுக்கோஸ் கூடியது பார்ஷலி வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. So the term glycolysis originates from the Greek word glykos means sugar splitting. Okay, so glycolysis இது வந்து given by Gustav Emden, Arthur Meyer and J. Parnas. Scientist name important. Then அதுக்கப்புறம் which is called EMP pathway. That's called EMP pathway. In anaerobic reactions, the only process in respiration. We know that some single cell organism வந்து ஹியூமன்ஸ் வரைக்குமே எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளைகாலிசிஸ் ஸ்டெப் வந்து இருக்கும்னு சொல்லி. ப்ரோகேரியாட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ரியாக்ஷன் வந்து இருக்கக்கூடிய, அதாவது கிளைகாலிசிஸ் மட்டும்தான் அதுங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸாகவே இருக்கும். என்னதுக்கு? ப்ரோகேரியாட்ஸ்க்கு. எனர்ஜி ஈல்டிங் மீன்ஸ் ஒன்றும் இல்லை, ஏடிபி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏடிபி NADP அந்த மாதிரி கிடைக்கிறதான் வந்து எனர்ஜி ஈல்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைக் இது ஒரே ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் வந்து பாக்டீரியாஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த கிளைகாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் போகும். ஸோ இது மட்டும்தான் வந்து அந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கும். அதாவது அன்அரபிக் மட்டும்தான் வந்து இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் இருக்கும், அரபிக் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ we know that சிங்கிள் செல் ஆர்கானிசம் சொல்லும் போது அதுங்களுக்கு வந்து இந்த டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இந்த மாதிரி டபுள் மெம்பரேன் பவுண்ட், சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால இதுங்க இந்த எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் அதுங்களுக்கு என்ன நடக்கும்னா சைட்டோபிளாசம், ஈவன் DNA ரெப்ளிகேஷனாக இருக்கிறப்ப கூட அது வந்து சைட்டோபிளாசம்ல தான் நடக்குது. ஸோ அப்படின்னு சொல்லும் போது இந்த கிளைகாலிசிஸ் சொல்லக்கூடிய ஸ்டெப்புமே வந்து சைட்டோபிளாசம்ல தான் எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே நடக்கும். ஓகே, நாட் ஒன்லி ப்ரோகேரியாட்ஸ், ஈவன் யூகேரியாட்ஸ், ஹியூமன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த கிளைகாலிசிஸ் சொல்லக்கூடிய ஸ்டெப் வந்து சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறக்கக்கூடாது. ஸோ கிளைகாலிசிஸ் எங்கே நடக்கும்? சைட்டோபிளாசம்ல மட்டும் தான் நடக்கும். தென் வந்து இஸ் பிரசன்ட் இன் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ். இந்த ப்ராசஸ் குளுக்கோஸ் அண்டர்கோஸ் பார்ஷியல் ஆக்சிடேஷன் ஃப்ரம் 2 molecules ஆஃப் பைருவிக் ஆசிட். C6 இருக்கு, C6லேருந்து C3 கன்வெர்ட் ஆகும்னா 2 molecules கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டிரைவ்ட் ஃப்ரம் சுக்ரோஸ், இதெல்லாம் சும்மா தான். ஓகே, தென் அதுக்கப்புறம் சுக்ரோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் பை தி என்சைம் இன்வெர்டேஸ். இதெல்லாம் சின்ன விஷயம் தான் சொல்லுறது, எல்லாம் அப்படியே படிச்சிருங்க. Okay, and these 2 monocycles readily enter into glycolytic pathway. So even பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் இது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிளைகாலிட்டிக் பாத்வேன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, ஸோ இது வந்து குளுக்கோஸும் போகும், ஃப்ரக்டோஸுமே போகும். அதாவது சுக்ரோஸ் மாலிகுல்ஸ் இருக்கு, அந்த சுக்ரோஸ் மாலிகுல் வந்து இன்வெர்டேஸ் என்சைம் வந்து அது வந்து என்ன மாற்றோம்னா குளுக்கோஸ் ஆகும், ஃப்ரக்டோஸ் ஆகும் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஒரே மாரி இருக்கக்கூடிய ஒரு கிளைகாலிட்டிக் பாத்வே, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரே பாத்வே தான் வந்து போகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ்னு சொல்லும் போது இங்கே குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகல. அதே பார்த்தீங்கன்னா ஃப்ரக்டோஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக வந்து இந்த இடத்துல ஃப்ரக்டோஸாக இருந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 2 திங் வந்து இருக்காது. ஸோ அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி வந்து சேம், மற்ற எல்லா பாத்வேயுமே வந்து மற்ற எல்லாமே ரியாக்ஷன்ஸ் வந்து அடுத்த ரியாக்ஷன் சேமாக தான் நடக்கும். ஸோ குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஃபாஸ்பேட்டட் டு கிவ் ரைஸ் குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் பை ஆக்டிவிட்டி ஆஃப் த என்சைம் எக்ஸோகைனேஸ். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்சைம் மட்டும் தான் மெயினாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க. இந்த மொத்த பாத்வேக்குமே ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸ்க்குமே அடுத்த ரியாக்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு என்சைம்ஸ் வரும். பட் இங்கே புக்கில் கொடுத்துருது வந்து ஒன்லி எக்ஸோகைனேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ திஸ் இஸ் கால்ட் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அது நம்ம பாடியில், அதாவது பேசிக்கலாகவே லிவிங் திங்ஸில் ஒரு என்சைமேட்டிக் ரியாக்ஷன்ஸ் எது நடந்தாலுமே அது வந்து ஒரு இர்ரிவர்சிபிளான ஒரு ரியாக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதேமாதிரி வந்து இதுவும் ஒரு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இது வந்து இன்டென்சிவ்ல கேட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டிருக்கேன். தென் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஆர் சேம். ஸோ இது ரிமெம்பர், இந்த விஷயம் வந்து அதிங்க இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் என்ன ரிமெம்பர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்ப்ளீட் கிளைகோலிசிஸ் ஸ்டெப்பே நீங்கள் ரிமெம்பர் பண்ணணும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு படிக்கணும்லாம் அவ்வளோலாம் தேவைப்படாது. சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு சில விஷயம் தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு குளுக்கோஸாக இருக்குது. குளுக்கோஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோகைனேஸாக கன்வெர்ட் ஆகிறப்ப குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட் ஆகுது. ஸோ குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பை ஃபாஸ்பேட் அப்படின்னு ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்டு போட்டு லைக் எவ்வளோ 12 டைம்ஸ் வந்து எழுதணும்.
ஸோ அந்தமாரி ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம எவ்வளோதான் மக்கப் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா அப்போ அந்தமாதிரி விஷயத்த 12 to 15 டைம்ஸ் வந்து ஒவ்வொரு தடவை மறக்கிறப்பையும் நம்ம அந்த மாதிரி எழுதி பார்த்தோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்லாவே ரிமெம்பர் ஆகும். ஸோ அந்தமாரி வந்து 12 டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. கையோட இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அப்படியே 12 டைம்ஸ் ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. ஓகே, எந்தெந்த இடத்துல ஏடிபி வருது, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, அதுவும் நீங்கள் எழுதணும். இந்த இடத்துல என்ஏடிபிஎஸ்ஸாக எங்கே கன்வெர்ட் ஆகுது அதுவும் நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் இங்கே H2O ரிலீஸ் ஆகுது அதையும் எழுதணும். தென் ஏடிபி இங்கேயோ ஒரு இதில் ஏடிபி அண்ட் ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது, ஏடிபி வந்து ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ நீங்கள் அதையும் எழுதிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஸோ எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி எழுதிட்டீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து படிச்சுக்கோங்க, கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டோன்ட் மிஸ்டேக் மீ, இந்த ட்ரிக் வந்து நானே யூடியூப்ல தான் எடுத்தேன், சரிங்களா? நானே ஒரு திங்க் பண்ணி இது பண்ணலாம் கிடையாது. பட் எனிவேஸ், நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ஞாபகம் வச்சுக்க நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். ஸோ கிராஸ் காய்ஸ் பேவர்ஸ் ஃப்ரீக்கிங் பேடிஸ், குட் பாய்ஸ் பேவர்ஸ், பெட்டிகல்ஸ் இன் பிங்க் பை ஜாமாஸ், எவ்ரி வேர்ட்ஸ் GGF. அந்த ஈச் ஸ்டார்டிங் வேர்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணும். கிராஸில் இருக்கக்கூடிய ஜி வந்து இந்த ஃபர்ஸ்ட் குளுக்கோஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் காயில் இருக்கிறது வந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டு. தென் எஃப்ல இருக்கிறது வந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்ஃபேட். அப்புறம் ஃப்ரீக்கிங் பேடிஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து ஃப்ரக்டோஸில் இங்கே எஃப் இருக்குது, இங்கே பி இருக்கா, ஸோ ஃப்ரக்டோஸ் பிஸ் ஃபாஸ்ஃபேட். தென் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் குட்ல வந்து ஜிடி வருது. ஸோ இந்த ஜிடி வந்து என்ன சொல்லுதுன்னா இங்கே கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்ஃபேட், ஆல்சோ கால் ட்ரையோஸ் ஃபாஸ்ஃபேட். ஓகே, ஸோ இந்த கிளிசரால்டிஹைட் ஃபாஸ்ஃபேட் வந்து உங்களுக்கு வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டெப்பு ரிமெம்பர் பண்ணிடுமே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, செக் பாயிண்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரொம்ப நம்ம வச்சுக்கணும். பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அடுத்து வர பி வந்து பாஸ்போகிளிசரிக் ஆசிட், அதுக்கப்புறம் வரக்கூடிய பெட்டிகல்ஸ் வந்து பாஸ்போகிளிசரேட், அடுத்தது வந்து பிங்க் பைஜாமாஸ் வந்து பிங்க் வந்து பாஸ்போபெனால் பைருவேட், அப்புறம் பைஜாமாஸ் வந்து பைருவிக் ஆசிட். ஓகே, நானே இந்த ட்ரிக் வந்து யூடியூப்ல இருந்து தான் எடுத்தேன், யாரும் என்ன தப்பா பார்த்துக்கலாம், சரியா? சரி, எனிவேஸ் அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த நீங்கள் கம்ப்ளீட்டாக நான் சொன்ன விதத்தில் நீங்கள் அந்த ஒன்ஸ் எழுதிட்டு இந்த ட்ரிக்கை நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலராக இந்த செக் பாயிண்ட் சொன்னல, இந்த மேலேருந்து இந்த குளுக்கோஸ்லேருந்து இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி வந்து கன்சியூம் ஆகுது. இந்த குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு ஏடிபி வந்து கன்சியூம் ஆகுது. ஆஃப்டர் தட் ஒன்றுமே நடக்கல. பிகாஸ் இந்த குளுக்கோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்ஃபேட் வந்து இது ஒரு ஐசோமரைசேஷன் தான் நடக்குது, தவிர உங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிஷனும் சப்ராக்ஷனுமே எதுவும் நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் சப்ராக்ஷன் மீன்ஸ் இங்கே குளுக்கோஸ் இருக்குது, இங்கே குளுக்கோஸ்லேருந்து ஒரு ஃபாஸ்ஃபேட் ஆட் ஆயிருக்கு. அதாவது ஏடிபியில் ட்ரை ஃபாஸ்ஃபேட்லேருந்து ஒரு ஃபாஸ்ஃபேட் வந்து குளுக்கோஸ்க்கு 6th பொசிஷனில் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஒரு ஏடிபி இங்கே இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எந்த வகையிலும் ஒரு ஃபாஸ்ஃபேட் வந்து ஆடும் ஆகல, சப்ராக்டும் ஆகல. ஸோ அதனால இந்த இடத்துல எந்த ஒரு ஏடிபியுமே கன்சியூம் ஆகாது. தென் அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்ஃபேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் பை, அதாவது மீன்ஸ் மறுபடியும் ஒரு ஏடிபிலேருந்து ஒரு ஏடிபி அதாவது ஒரு ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு. இன்னொரு ஒரு ஃபாஸ்ஃபேட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்க பண்ணிடணும். தென் அதுக்கப்புறம் இங்கிருந்து இங்க வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரையோஸ் ஃபாஸ்பேட், அதாவது இங்க 6 கார்பன் மாலிக்யூல் வந்து 3 கார்பன் மாலிக்யூலா இங்க தான் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆகுது. அதாவது இங்கிருந்து இந்த பர்டிகுலர் திங்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 1:1 வந்து ஏடிபி வந்து கன்சியூம் ஆகுது. டோட்டலா பாத்தீங்கன்னா எத்தனை ஏடிபி கன்சியூம் ஆயிருக்கு, அதாவது ஒரு குளுக்கோஸ்க்கு பேசுறோம், ஒரு குளுக்கோஸ்க்கு 2 ஏடிபி வந்து கன்சியூம் ஆயிருக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ்ல. இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரக்டோஸ் 6 ஃபாஸ்ஃபேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் வந்து ஒரு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். இந்த விஷயத்தை நாம வச்சுக்கோங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையோஸ் ஃபாஸ்பேட், கிளிசரால்டிஹைட் 3 ஃபாஸ்பேட் அண்ட் ட்ரையோஸ் ஃபாஸ்பேட், டைஆக்சிடைஸ் ஃபாஸ்பேட், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 கார்பன் மாலிகூல்ஸ். ஸோ இங்கிருந்து நம்ம ஃபர்தராக இருக்கக்கூடிய ஓல் பைருவிக் ஆசிடுமே வந்து 2 டைம்ஸாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ குளுக்கோஸ்லேருந்து இந்த ப்ராசஸ் வரைக்கும் குளுக்கோஸ் 1,6 ஃபாஸ்பேட். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் குளுக்கோஸ் இங்கிருந்து இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் தான் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இங்கிருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட் த டைம் சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள்ஸ் வந்து நடக்குது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் 3 கார்பன் மாலிகூல்ஸ்ல, ஸோ அதான் ரெண்டா டிவைட் ஆயிடுது. ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் இந்த இடத்துல ஃப்ரக்டோஸ் 1,6 ஃபாஸ்பேட்லேருந்து 2 மாலிகூலா டிவைட் ஆயிட்டு அப்புறம் 2 சைக்கிள் வந்து நடக்கும். அதுமாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு பே ஆஃப் ஃபேஸ். ஹியர் ஆல் 2 மாலிகூல்ஸ். இந்த இடத்துல எல்லாமே 2 மாலிகூல்ஸ் 2 டைம்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். ஒரு இன்டர் கன்வெர்டபிள் ஃபார்ம்லேயே இருக்கும், ரெண்டுமே ஐசோமர்ஸ். ஸோ இன்டர் கன்வெர்டபிள் ஃபார்ம்லேயே இருக்கும், ஒரு செக் பாயிண்ட் இது. ஓகே, ஸோ ஆஃப்டர் த 10 ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த மாலிக்யூல்லேருந்து இந்த மாலிக்யூல் கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு NAD+, ஒரு என்சைம் வந்து NADH + H+ஆக வந்து கன்வெர்ட் ஆகுது. இது வந்து கன்சியூம் ஆகும். இது எத்தனை கன்சியூம் ஆகுதுன்னா 2 டைம்ஸ். பிகாஸ் இங்கிருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து 2 தடவை நடக்கிறப்ப இந்த இடத்துல NAD+ வந்து NADH வந்து கன்வெர்ட் ஆகுது. எத்தனை கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கன்வெர்ட் ஆகும்.
தென் அதுக்கப்புறம் ஒரு ஏடிபி வந்து ஏடிபியா மாறுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆச்சு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இங்க ஏடிபி கன்சியூம் ஆச்சு, 2 ஏடிபி ஸ்டோர்ல கன்சியூம் ஆச்சு. ஸோ இங்க இருந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து NADH2 ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் ட்ரையோஸ்லேருந்து ட்ரையோஸ் பாஸ்பேட், இந்த ட்ரையோஸ் பிஸ்பாஸ்பேட்லேருந்து ட்ரையோஸ் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகும்போது இங்க இருந்து பாருன்னா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா லைக் பாருங்க, இங்க பிஸ்பாஸ்பேட் இருக்கா. ஸோ பிஸ்பாஸ்பேட்லேருந்து பாஸ்பேட், அதாவது ஒரு இதுல இருந்து ஆல்ரெடி இருந்த ஒரு பாஸ்பர் வந்து வெளியில போயிருக்கு, டெலீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி டெலீட் ஆனது என்ன ஆகுதுன்னா அந்த டெலீட் ஆன அந்த ஒரு பாஸ்பேட் வந்து இந்த ஏடிபி அக்செப்ட் பண்ணிட்டு ஏடிபியா கன்வெர்ட் பண்ணிருக்கு. புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ட்ரையோஸ் பாஸ்பேட்ல இருந்து பாஸ்போகிளிசரேட்டா கன்வெர்ட் ஆகுது. அதே பாஸ்பேட் ஸோ எந்த ஒரு எனர்ஜியுமே ஈல்ட் ஆகல. ஓகே, பிகாஸ் சேம் நம்பர் ஆஃப் பாஸ்பேட் தான் இருக்கு, அடிஷனும் ஆகல சப்ட்ராக்ஷனும் ஆகல. ஸோ அதே மாதிரி பாஸ்போகிளிசரேட்ல இருந்து இங்க பாஸ்போபீனால் பைருவேட், இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலுமே வந்து உங்களுக்கு வந்து பாஸ்பேட்டோட நம்பர் ஆஃப் பாஸ்பேட் வந்து சேஞ்ச் ஆகல, சேமா தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வந்து ஒரு மெயின் திங்னா இந்த ஒரு இடத்துல வாட்டர் வந்து ஈல்ட் ஆகுது. ஸோ எந்த இடத்துல வந்து வாட்டர் ஈல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது லைக் இது வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஒரு டிஃபிகல்ட்டா பேப்பர் எடுக்கணும் அப்படின்னா இந்த சாப்டர்ல இருந்து ஸோ எந்த இடத்துல வாட்டர் வந்து ஈல்ட் ஆகும் இந்த கிளைகோலிசிஸ் ப்ராசஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம பாஸ்போகிளிசரேட்ல இருந்து பாஸ்போயினால் பைருவேட் கன்வெர்ட் ஆகிற அந்த பொசிஷன்ல H2O வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். தென் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா பாஸ்போயினால் பைருவேட் இந்த இடத்துல இருந்து பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒரு பாஸ்போ இந்த இடத்துல பாஸ்போ இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வந்து ஒரு ஏடிபி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே 2 டைம்ஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சா, அப்போ இந்த இடத்துல பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, 2 NADH2 கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல மறுபடியும் 2 ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அகைன் 2 ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலா வந்து 4 ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ப்ராசஸ்ல 2 ATP வந்து கன்சியூம் ஆயிருக்கு, அப்போ -2 ATP அப்படி போட்டானா நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ ஓவராலாக நெட் கெயின் ஏடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் ஏடிபி தான் வந்து நெட் கெயினாக இருக்கும். தென் அப்புறம் NADH2 வந்து பார்த்தீங்கன்னா 2 மாலிக்யூல்ஸ் வந்து இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ வந்து இந்த ரியாக்ஷன் வந்து லைக் இந்த இடத்துல என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த கிளைகோலிசிஸ் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லாம் நடக்குது அப்படின்னா உங்களோட நெட் கெயின் ஏடிபி வந்து 2 மாலிக்யூல்ஸோடய முடிஞ்சிடும். பிகாஸ் இந்த ஃபர்தராக ப்ரொடியூஸ் ஆன இந்த NADH2 2 மாலிக்யூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நெக்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் அந்த 2 NADH2மே கன்சியூம் ஆகிடும். அப்போ ஓவராலாக 2 ATP மட்டும்தான் வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்லில் நெட் கெயின் ஆஃப் ATP ஃப்ரம் 1 குளுக்கோஸில் இருக்கும். ஓகே, இன்கேஸ் யூகேரியாட்டிக் செல்லாக இருந்ததுன்னா இந்த NADH2 ஃபர்தராக ஃபார்ம் ஆனது 2 NADH2மே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு வந்து போகும். ஸோ அப்படி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகும்போது ஒரு NADH2 3 ATP ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ 2 NADH2 6 ATP. அப்போ ஓவராலாக யூகேரியாட்டிக் செல்லில் கிளைகோலிசிஸ் முடிஞ்சு எத்தனை ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்னு கேட்டாங்கன்னா 8 ATP வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து இல்லை மற்றபடி இந்த என்சைம் நேம்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சொல்றேன் நான் தான் லூஸ்மே படிச்சு வச்சிருக்கேன் என்சைம் நேம்ஸ்லாம். இந்த என்சைம் நேம்லாம் தேவையில்ல. டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்றவங்க கண்டிப்பா இந்த படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த சாப்டர் வந்ததுன்னா. ஓகே, சரி அப்படியே வந்து தியரி சைடு வந்துடலாம். இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்லாம் பார்த்தாச்சு. தென் அதுக்கப்புறம் இன் கிளைகோலிசிஸ் செயின் ஆஃப் 10 ரியாக்ஷன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்சைம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டு தி ப்ரொடக்ஷன் ஆஃப் பைருவேட் ஃப்ரம் குளுக்கோஸ். டோட்டலாக எத்தனை ரியாக்ஷன்ஸ் கொடுத்துறாங்கன்னா செயின் ஆஃப் 10 ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸை கேட்கலாம். தென் அதுக்கப்புறம் அப்படி லைக் நீங்க இது படிச்சிட்டிங்கனாலே கம்ப்ளீட்டா இது படிச்சிட்டிங்கனாலே இந்த நீங்க புக்ல இது ரீட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஸோ அதே தான். ஸோ வைல் ஸ்டடிங் அப்படியே நம்ம ஒன்ஸ் ரீட் பண்ணிடலாம் கையோட. ஸோ ATP is utilized at 2 steps. ஸோ ஃபர்ஸ்ட் யூட்டிலைஸ் மீன்ஸ் ATP வந்து அக்செப்ட் பண்ணி அந்த ATP வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கு, ATP வந்து ADP-யா கன்வெர்ட் ஆயிருக்கு, 2 இடத்துல கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணலாம். ஸோ குளுக்கோஸ்லேருந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் சொல்லும்போது ஒரு ATP கன்சியூம் ஆயிருக்கு. அண்ட் செகண்ட் இந்த கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட். ஸோ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்லேருந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் சொல்லும்போது அப்போ ஒரு ATP வந்து கன்சியூம் ஆயிருக்கு. அது அந்த கொஸ்டின்லேயே நம்ம கண்டுபிடிச்சலாம். லைக் இங்க பாருங்க, ஃப்ரக்டோஸ் ஒரு பாஸ்பேட் கொடுத்தோம்னா இங்க வந்து 1,2 பை பாஸ்பேட் சொல்லும் போது ATP இந்த ATP-லேருந்து ஒரு பாஸ்பேட் இங்க கன்சியூம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ட்ரை பாஸ்பேட்டா இருக்கிறது டை பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு ATP. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஃப்ரக்டோஸ் 1,6 biphosphate split into dihydroxyacetone phosphate and 3-phosphoglyceraldehyde also called PGAL அதோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ கிளிசரால்டிஹைட் 3-phosphate-னாலும் 3-phosphoglyceraldehyde-னாலும் ஒன்று தான். இது ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விடும்.
ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, தனியாக ஒரு பக்கத்தில் எழுதி வைங்க. Find that one step NADH plus H plus is formed from NAD plus. This is when 3-phosphoglyceraldate P-gal is converted into 1,3-biphosphogyceraldate BPGA. Okay, so அதான் P-gal வந்து BPGA கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு இங்கதான். ஸோ திஸ் இஸ் அ P-gal. ஸோ P-gal வந்து BPGA கன்வெர்ட் ஆகிறப்ப ஒரு NADH2 ஒரு மாலிக்யூல் வந்து ஒரு மாலிக்யூலமோ ஒரு NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டோட்டலாக நான் என்ன சொன்னேன்னா 2 times நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தா 2 NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ 2 redox equivalents are removed in the form of 2 hydrogen atoms from P-gal and transfers to the molecule of NAD+. இங்க என்ன சொல்ல வரான் அப்படின்னா கிளிசரால்டேட் 3-phosphate அதாவது P-gal இருக்கக்கூடிய 2 ஹைட்ரோஜன் மாலிக்யூல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி இந்த NAD+ வந்து கொடுக்கும். ஸோ அதனால இது பாருங்க, NADH+H+னாலும் ஒன்று தான், NADH2 அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். சரிங்களா, ரெண்டுமே சேம் தான். இங்கே ப்ளஸ் H+ கொடுத்துறாங்க, அப்படிலாம் NADH2 அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அதனால ஸோ 2 H+ வந்து இந்த P-galலேருந்து NAD+க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து NADH2 வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராசஸ் கன்வர்ஷன் ஆஃப் PGA to 3-phosphoglycerol is also energy yielding process. NAD+ வந்து ஒரு டைரக்ட் எனர்ஜி சோர்ஸாக வந்து நம்மளால வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இன்கேஸ் அவங்க வந்து இந்த கொஸ்டின் கேளுங்க பாருங்க, எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் அப்படின்னா ATP எந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மட்டும் தான் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ்ல வரும். NADH2 என்சைம்ஸ் வந்து அது வந்து தென் ஃபர்தராக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போய் தான் ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, எடுத்தோடனே ATP அது கிடையாது, அதாவது ஒரு எனர்ஜி ஈல்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்து அது கிடையாது. தென் அது ஃபர்தராக ATP கன்வெர்ட் ஆனாதான் அது ஒரு எனர்ஜி ஈல்டிங்காக கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஜென்ரலாக எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் ATP ப்ரொடியூஸ் ஆகுதோ அது மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்த்தா எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ்ல என்னன்னா, ஸோ இந்த 2 ப்ராசஸ் இங்கிருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ATP ப்ரொடியூஸ் ஆகுதா, ஸோ திஸ் இஸ் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ். தென் திஸ் இஸ் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ். பிளேஸ் இந்த 2 இடத்துல மட்டும் தான் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸாக இருக்கு. எந்த இடத்துல எனர்ஜி யூட்டிலைஸ்டுன்னு கேட்டாங்கன்னா, ஸோ இந்த 2 இடத்துல எனர்ஜி வந்து யூட்டிலைஸ்டு. இந்த இடம் வந்து எனர்ஜி ஈல்டிங்கும் கிடையாது, எனர்ஜி யூட்டிலைஸ்டும் கிடையாது, சிம்பிளா NADH2 ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு பிளேஸ். ஓகே, ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த NADH2 எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போய் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடந்து அதுக்கப்புறம் ATP வந்து ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? ஓகே ஓகே தென் அதுக்கப்புறம் பைருவிக் ஆசிட் இஸ் த கீ ப்ராடக்ட் ஆஃப் தி கிளைகோலிசிஸ். ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்டு க்ரீ ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. Then this depends on cellular need. So what is a metabolic fate of pyruvate? So metabolic fate na இந்த pyruvate ஓட அடுத்த விதி என்ன அப்படின்னு சொல்றதுதான். So either அந்த pyruvate சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இன்கேஸ் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம்ல ப்ரொடியூஸ் ஆயிருந்ததுன்னா அதோட ஃபேட் வந்து எப்படியா இருக்கும்னா ஃபெர்மெண்டேஷனா வந்து போகும். இன்கேஸ் அது வந்து ஒரு யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல அந்த பைருவேட் இருந்ததுன்னா அதோட ஃபேட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வழியா போகும். இதுதான் அதோட ஃபேட். ஓகே, இப்போ நம்ம இந்த இதில் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸை மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் அந்த பைருவேட்டோட ஃபேட் விதி என்ன ஆகுதுன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகுது. ஸோ குளுக்கோஸ் டு பைருவிக் ஆசிட் காமன் ஃபார் போத் ஏரோபிக் as well as anaerobic respiration. So this is a very very important. எழுதி வைங்க. தென் அகைன் நீங்கள் மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஸோ கிளைகாலிசிஸ் ப்ராசஸில் 2 ATP 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்னன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 2 NADH2 கன்சியூம் ஆகிடும். ஓகே, ஸோ டோட்டல் நெட் கெயின் வந்து 2 ATP. ஸோ ஓவராலாக கிளைகோஸ் வச்சு மட்டும் பார்க்கும்போது ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ்க்கு எவ்வளோ ATP ஒரு குளுக்கோஸ் வழியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ATP அட் தி எண்ட் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன். ஃபைனலாக ஃபெர்மெண்டேஷன் நடந்து முடிஞ்சு ஒரு டோட்டல் ATPயோட கவுண்ட் வந்து 2 ATP கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ தே ஆர் லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் ஆர்கானிக் ஃபெர்மெண்டேஷன் அண்ட் அனோரபிக் ப்ராசஸ். 3 ப்ராசஸ் இருக்கும். அனோரபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் நடக்காது. ஸோ அதனால நடக்காது. ஸோ அதனால இப்போ ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஒன்று லாக்டிக் ஆசிட் ஃபெர்மெண்டேஷன் போகும், அப்படி வந்து ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் வந்து போகும். ஸோ லெட்ஸ் see about ஃபெர்மெண்டேஷன். ஸோ ஃபெர்மெண்டேஷன்ல ஒன்றும் இல்லை, இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ்ல நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆச்சா, இந்த 2 NADH2 வந்து இந்த இடத்துல எடுத்துக்கும், அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிடும். அந்த 2 NADH2 யூட்டிலைஸ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுதான் அந்த 2 NADH. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் எத்தனை டைம்ஸ் நடக்கும்னா 2 டைம்ஸ் நடக்கும். ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் எத்தனை தடவை ஃபெர்மெண்டேஷன் நடக்குதுன்னா 2 டைம்ஸ் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. ஓகே, அதனால தான் வந்து 2 NADH2 வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஸோ வந்து இன் ஃபெர்மெண்டேஷன் சே பை ஈஸ்ட் த இன்கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் அச்சீவ் பை அண்டர் 2 anaerobic condition by sets of reaction where pyruvic acid is converted into CO2 and ethanol. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வாங்க. ஸோ ஃபெனால் பைருவிக் ஆசிட்லேருந்து உங்களுக்கு வந்து பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் பைருவிக் ஆசிட்லேருந்து லாக்டிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் அ லாக்டிக் ஆசிடோட ஸ்கெலட்டல் ஸ்ட்ரக்சர் நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒன்று லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும், இல்லைனா பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே எத்தனை டைம்ஸ் நடக்கும்னா 2 times நடக்கும். அதனால தான் 2 NADH2 ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ ஃபார் இந்த இதில் வந்து 1 time தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னொரு தடவை நடக்குதுன்னு இமேஜினேஷன் பண்ணிக்கணும், புரியுதா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பைருவிக் ஆசிட்லேருந்து லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது வித் ஹெல்ப் ஆஃப் தி என்சைம் லாக்டிக் டிஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த லாக்டேட் டிஹைட்ரோஜினேஸ் சொல்லக்கூடிய இந்த என்சைம். ஸோ இந்த என்சைம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரெமெம்பர் பண்ணணும். திஸ் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். பிகாஸ் ஏன் ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்ன லைக் ரெடியூசிங் ஏஜென்ட்னா மற்ற இதை வந்து ரெடியூஸ் பண்ணும், தான் வந்து ஆக்சிடைஸ் ஆகும். அதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த NAD+ என்ன பண்ணா தான் வந்து மற்றதை வந்து ரெடியூஸ் பண்ணும். மீன்ஸ் இதுகிட்ட இருக்க H2 வந்து இது வந்து லாக்டிக் ஆசிட்க்கு அதுகிட்ட இருந்த ஹைட்ரோஜனை ப்ரொவைட் பண்ணிச்சு. ஸோ அப்படி ப்ரொவைட் பண்ணி அது லாக்டிக் ஆசிட் என்ன ஆயிடுச்சுன்னா ரெடியூசிங் ஆயிடுச்சு. ஸோ மற்றதை ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்சைமை வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொரி ஆக்சிடென்ட் டு NAD+ இன் போத் தி ப்ராசஸ். சரி, பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனாலா கன்வெர்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு வந்து 2 என்சைம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஒன்று வந்து பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ் அண்ட் வந்து ஆல்கஹால் டிஹைட்ரோஜினேஸ் 2 வந்து தேவைப்படும். ஓகே, ஒன்று பைருவிக் ஆசிட் டீகார்பாக்சிலேஸ்னா அதுக்கிட்ட இருந்து ஒரு கார்பனை வந்து ரிமூவ் பண்றது. கார்பாக்சிலேஸ்னா வெறும் இப்போ டி இல்லாம கார்பாக்சிலேஸ் இருந்ததுன்னா அதாவது CO2 வந்து ஆட் பண்றதுன்னு அப்படி அர்த்தம். அதே டி இருந்ததுன்னா CO2 ரிமூவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ டீகார்பாக்சிலேஸ் CO2 ரிலீஸ்டா, ஸோ இங்க CO2 இஸ் ரிலீஸ்டு. அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் டிஹைட்ரோஜினேஸ் அதுமாதிரி பைருவிக் ஆசிட்லேருந்து எத்தனாலா கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆல்கஹால் கன்வெர்ட் ஆகுது. அப்படி போது அதுக்கு ஒரு என்சைம் வந்து ஆல்கஹால் டிஹைட்ரோஜினேஸ். ஸோ டோட்டலாக இந்த இடத்துல 2 என்சைம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடத்துல ஒரு என்சைம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராசஸ்லையும் பார்த்தீங்கன்னா NADH2 NAD+ கன்வெர்ட் ஆகும். எய்தர் ஒன்று லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும், இல்லைனா வந்து எத்தனால் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகாது. எய்தர் திஸ் ஆர் திஸ். ஓகே, அது 2 times வந்து நடக்கும் ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் போத் லாக்டிக் ஆசிட் அண்ட் ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் நாட் மச் எனர்ஜி இஸ் ரிலீஸ். ஈவன் எனர்ஜி வந்து இங்க ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லவே முடியாது. எனர்ஜி வந்து லைக் இங்க NADH2 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன NADH2 இங்க கன்சியூம் தான் ஆகுது. ஒரு குளுக்கோஸ் மாலிக்யூல் இருந்து எவ்வளவு % எனர்ஜி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் பண்ணும்போது 38 ATP வந்து டோட்டலா வந்து கிடைக்கணும். ஆனா இங்க எவ்வளவு டோட்டலா நம்மளுக்கு ATPs வந்து கிடைச்சிருக்கு? ஒரு ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 ATP தான் கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் 7% ஆர் லெஸ் தென் 7%. அவ்வளவுதான் எனர்ஜி வந்து ATP வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் இங்க சின்ன பாயிண்ட். ஸோ ஈஸ்ட் வந்து பாய்சன் themselves to death when the concentration of the alcohol reaches about 13%. 13% போச்சுன்னா ஈஸ்ட் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிடும். அதனால அதுல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகும்னா வந்து டெட் ஆயிடும். நான் வந்து ப்ரோகேரியாட்டிக் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ஃபெர்மெண்டேஷன் வந்து ஈஸ்ட்டுமே தான் பண்ணக்கூடியது. பட் ஈஸ்ட் இஸ் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ், ஒரு சிங்கிள் செல் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ். ஸோ அதனால நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்னா, ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த கிளைகாலிசிஸ் ஃபெர்மெண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ வாட் வுட் பி தி மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் பிவரேஜஸ் தே ஆர் நேச்சுரலி ஃபெர்மெண்ட் ஆகுது எல்லாமே வந்து அப் டு 13% தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இங்கே ஊற்றுனா பை டிஸ்டிலேஷன். ஸோ இது வந்து 13%. தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா யூகேரியோட்ஸ் ஈவன் ஈஸ்ட் ஆல்சோ யூகேரியோட். பட் ஈஸ்ட்ல வந்து ஃபெர்மெண்டேஷன் நடக்கும் இதே ப்ராசஸ், இதே மெத்தட்ல, புரியுதா? இன் யூகேரியோட்ஸ் தி ஸ்டெப்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித் இன் தி மைட்டோகாண்ட்ரியா அண்ட் இட் ரெக்வைர்ஸ் O2. ஏன் இங்க வந்து சைட்டோபிளாசம்ல நடக்குது? அதுக்கான ரீசன் என்னன்னா, இங்க மைட்டோகாண்ட்ரியா இல்ல, இங்க மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அதனால இங்க இந்த இடத்துல வந்து மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. அதனால மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ரெஸ்பிரேஷன் நடக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அன்ஏரோபிக் ப்ரோகேரியாட் சொல்லும் போது அங்கே மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. ஸோ அதனால சைட்டோபிளாசம்லேயே நடக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம வச்சுக்கணும். அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் that leads to the complete oxidation of organic substance in the presence of oxygen, release CO2, water and large amount of energy present in the substrate. ஸோ அவ்வளோதான் கைஸ், this first part. ஓகே, ஸோ இதுவே வந்து கிட்ட 20 minutes கிட்ட போயிடுச்சு நினைக்கிறேன். நான் செகண்ட் பார்ட் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.